அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூட்டிஷியன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா செல்ஃப் த்ரெட்டிங். நம்மளோட புருவத்தை பார்லருக்கு போகாமல் வீட்டிலையே நாமளே எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது த்ரெட்டிங் பண்ணுற நூல். நீங்கள் நிறைய த்ரெட்டிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலரில் நான் எடுத்திருக்கேன். இது க்ரீன் கலரில், பிளாக் கலரில் அந்த மாதிரி வேறு கலர்லலாம் இருக்குது. நான் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோவில் லாங்காக இருக்க ஹேரை கட் பண்ணுறதுக்காக சிசர் யூஸ் பண்ணணும். இந்த சிசர் நான் த்ரெட்டிங் பண்ணும்போது, ஹேர் கட் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு ஏதாவது பேப்பர் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். செப்பரேட்டாக த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சிசர் இது. நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ப்ரஷ்ஷு. இந்த ஐப்ரோ ப்ரஷ் ஆப்ஷனல் தான். சும்மா நம்ம எக்ஸஸாக இருக்கிற முடி எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சீவி விடுறதுக்காக. இது ப்ளக்கர். நம்ம த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் சரியாக த்ரெட்டில் மாட்டாத முடியெலாம் இருக்கும்ல, அதை ஒரு முடி மட்டும் இருந்ததுன்னா பர்டிகுலராக அதை ப்ளக் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது த்ரெட்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன்ல, கை அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக மடித்து நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நார்மலாக கையால் கட் பண்ணாவே இது கட் ஆகிடும். நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மிஷின் நூல் கூட யூஸ் பண்ணலாம். அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புருவத்தில் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணும்போது இந்த நூல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்ல கட் ஆகாமல் வரும். இது நல்ல காட்டன் நூல். இப்போ நூலை ரெண்டாக மடித்து ஒரு எண்டில் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நூல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடில் நாட்டை பிடிச்சிக்கிட்டேன். இன்னொரு கையால் ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு 5 வாட்டி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் 2 கையும் மாற்றி மாற்றி செய்கிறேன் இல்லையா, விரித்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். கட்டை விரலையும் ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஒன் சைட் கையை ஓப்பன் பண்ணும் போது இன்னொரு சைடு கையை க்ளோஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி செய்யணும். இப்போது கையில் ப்ராக்டிஸ் பண்ணது நல்லா வந்துருச்சு அப்படின்னா, லெகின்ஸ் பேண்ட் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைடை பிடிச்சிக்கிட்டு ரெண்டாவது சைடில் ஒரு 3-4 வாட்டி சுற்றிக்கிட்டேன். கையில் நல்லா செஞ்சு பார்த்துட்டேன். அப்புறம் லெகின்ஸ் பேண்ட் மேலே நான் கையால் வச்சு ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது அந்த பஞ்சாக பூத்துருக்கும் இல்லையா ஃபேண்ட்டில், அந்த நூல் மாட்டிகிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, கண்ணில் நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கின் மாட்டிக்கும். சரியாக அந்த ஃப்ளோ வரல அப்படின்னா ஸ்கின் மாட்டிட்டு காயமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு லெகின்ஸ் பேண்ட்டில் அந்த மாதிரி நூலை நம்ம எடுக்க ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பேண்ட்டில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் தலகாணி இருக்கும்ல, தலகாணியை கூட மடியில் வச்சு நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆப்போசிட் சைடு யாரோட கையாவது வைக்க சொல்லி அந்த கையில் இருக்க ஹேர்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு டைரெக்டாக கண்ணில் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபேண்ட்டு இல்லை பில்லோ இல்லைனா ஆப்போசிட்டில் யாரையாவது உட்கார வச்சு அவங்களோட கை இல்லைன்னா உங்களோட காலை கூட மடித்து வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸு, லோவர் லிப்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக வருது அப்படின்னா அதுக்கப்புறமா ஐப்ரோக்கு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எனக்கு செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ஃபுல்லாக பேக் சைடில் போகிற மாதிரி தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தலை குளிச்சிருந்தோம் அப்படி இல்லைன்னா முடி களைஞ்சிருந்ததுன்னா அந்த முடியும் மாட்டும். உங்கள் வீட்டில் இருக்க நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல பவுடர், அந்த பவுடர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் 2 ஐப்ரோ மேலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால நம்ம ஐப்ரோவில் ஆல்ரெடி ஏதாவது வேர்வை இருந்துச்சு, ஏதாவது தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக இந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட நூலை எடுத்துக்கோங்க. நான் நூல் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 வாட்டி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இந்த பொசிஷனில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே, அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹைப்ரோவில் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியை எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டில் எடுக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஹைப்ரோவும் வந்து ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடத்துல சிலருக்கு வந்து முடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே எடுத்துக்கலாம். நான் எந்த ஆங்கிளில் வச்சு எந்த பொசிஷனில் வச்சு ட்ரை பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கரெக்டான ஆங்கிளில் வைங்க. ஏன்னா நம்ம முடி வளர்ந்துருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் வச்சு நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணும்போது தான் ரிமூவ் ஆகும். முடி வளர்ந்துருக்க அந்த பொசிஷன்லேயே ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து முடி வந்து மேல் நோக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம கீழ் நோக்கி எடுக்கும் போது தான் அந்த முடி வந்து ரிமூவ் ஆகும். அதுதான் வந்து லாஜிக். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணணும். பார்லரில் செய்கிறது வந்து இன்னொரு மெத்தட். நான் அந்த மெத்தடு இப்போ சொல்ல போகிறதில்ல. செல்ஃப் த்ரெட்டிங் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஹைப்ரோவில் பண்ணுறேன் பாருங்கள். பொறுமையாக நான் வந்து ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுறேன். நான் எந்த ஆங்கிளில் வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த 2 நூலுக்கு இடையில வந்து நம்ம முடி மாட்டும் போது தான் அந்த ட்விஸ்ட் பண்ணி இருக்கிறது எடுக்கும் போது ஈஸியாக போயிடும். த்ரெட்டிங் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து சுருக்க விடக்கூடாது. ஹைப்ரோ நான் எந்த அளவுக்கு இப்படி நான் தூக்கி டைட்னஸ் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா டைட்னஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து மாட்டாமல் இருக்கும் த்ரெட்டில். ஸ்கின்னு த்ரெட்டில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு காயம் வரும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளோட ஹேர் வந்து அந்த நூலில் மாட்டணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, நான் கீழே வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மேல் பக்கமும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து சைடில் வந்து எப்பவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு 2-3 முடி வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். அது த்ரெட்டில் மாட்டாது. அது வந்து பொசிஷனில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக வராது. அதை மட்டும் நான் ப்ளக்கரால் ரிமூவ் பண்ணுறேன். ப்ளக்கரால் வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்பலாம் வலிக்காது, ஈஸியாக தான் இருக்கும். த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் முடியுமே வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ண மாதிரி ப்ளக்கரால் எடுக்க முடியாது. எக்ஸஸாக ஏதாவது 1-2 இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கீழே வந்து இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஹைப்ரோக்கு கீழே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து நெத்திக்கிட்ட மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹேர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நெத்தியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நெத்தியில் வந்து குட்டி குட்டி முடிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்மளோட கை இல்லைனா வேறு ஒருத்தவங்களாவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட கையில் ஹைப்ரோ மாதிரியே வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிவிடுங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸஸாக உள்ள முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைப்ரோ ஷேப்புக்கு வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெத்தியில் உள்ள எக்ஸஸாக இருக்கிற முடியெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஹைப்ரோ ப்ரெஷ்ஷை வச்சு மேல் நோக்கி நான் ஹைப்ரோ எல்லாத்தையும் நான் எடுத்து விடுறேன். இதுக்கப்புறம் ஹைப்ரோக்கு மேலே ரொம்ப லாங்காக வளர்ந்துருக்க முடியை வந்து சிசரால் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை. என்னோடய கேமரா குவாலிட்டி இந்தளவுக்கு தான் இருக்குது. சாரி. நானும் அதுவும் நானே செல்ஃபாக வீடியோவும் எடுக்கிறதால எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வீடியோ எடுத்துட்டேன். ஒன் சைடு வந்து ஹைப்ரோ பண்ணியாச்சு, கரெக்டாக லெவல் பண்ணியாச்சு. இப்போ நான் செகண்ட் சைடும் நான் வந்து செய்ய போகிறேன். இந்த கை வந்து பொசிஷன் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் எந்த மாதிரி நான் ஹேரை ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணும் போதும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து எரியிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஜெல் அப்ளை பண்ணணும். 2 புருவமும் இப்போ த்ரெட்டிங் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து ஜெல் அப்ளை பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் நேச்சுரலாகவே ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதாவது கத்தாழை இருக்குது. ஸோ நான் அதை கட் பண்ணி அதில் நடுவில் இருக்க ஜெல்லை எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கத்தாழை இல்லை அப்படின்னா கடையில் மார்க்கெட்டில் வந்து விற்கிற நீங்கள் ஆலோவேரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேபி லோஷன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. வேறு ஏதாவது க்ரீம் வாங்குறதுக்கு பதிலாக பேபி லோஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பாப்பாவோட ஹிமாலயா பேபி லோஷன் வந்து மற்றவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணேன் அப்படின்னா அந்த லோஷன் தான் யூஸ் பண்ணுவேன்.
இங்கே மாமியார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து இப்போது கத்தாழை யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.